வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு குடமிளகாய் சேனல். பல நேரங்களில் உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனா அதை படம் பிடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அப்படி நடந்த விசித்திரமான சம்பவங்களை பல பேர் படம் பிடிச்சிருக்காங்க. அந்த சுவாரஸ்யமான காட்சிகளை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ சூப்பரா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா அந்த மரம் விழுறப்ப நடக்க போறதை கணிச்சிருக்கவே மாட்டோம். பலருக்கும் இந்த மாதிரி சொகுசு கப்பல் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு பணம் இல்லாத ஒரு நபர் அவரோட கார்ல போயிட்டு இருக்கிறார் பாருங்க. ஏலியன் இல்லைன்னு யாரு சொன்னது? இங்க வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஏலியன்லாம் இல்ல, எவனோ போட்டிருந்த டென்ட் காத்துல வந்துகிட்டு இருக்கு. அட பாவத்தை, இங்க இவரை பாருங்க. வண்டியை தனியா போக விட்டு துரத்திட்டு போயிட்டு இருக்கார். புடிச்சிருவாரா? இங்க வீட்டுக்குள்ள போந்த திருட்டு பைய எப்படி எஸ்கேப் ஆகுறான்னு பாருங்க. பறவை மாதிரியே கத்தி கூப்பிடுறார். நல்லா இருக்குல்ல? இது சுத்திட்டு இருக்குன்னு தான் எல்லாம் நினைப்போம். ஆனா இல்ல, அவ்வளவு சைனிங்கா இருக்கிறதுல சறுக்கிட்டு போகுது. இதுல பயணம் பண்ணணும்னு எத்தனை பேர் விருப்பப்படுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு கப்பல்ல வேலை. கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம் சொன்னானே. இவங்களோட திறமைய பாருங்க. லைஃபை நல்லா என்ஜாய் பண்றாங்க. எலியோட வீட்டுக்குள்ள தவளை இருக்கு. அதை தூக்கி கெத்தா வெளியில வச்சுட்டு உள்ள போகுது பாருங்க. வேற லெவல். மூணு நாள்ல 30 கிலோ தொப்பைய குறைக்கணுமா? இப்படி பண்ணுங்க, கண்டிப்பா குறைஞ்சிரும். கடைக்காரன் பாவம்யா, யாரு மேலையும் கேஸ் கொடுக்க முடியாது. ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க? பார்த்தா ஏதோ சாக்லேட் ஃபேக்டரியில சாக்லேட் ஓட்டுற மாதிரி இருக்குல்ல. ஆனா இது சவுத் ஆப்பிரிக்கா. அங்க மழை காலங்கள்ல இப்படிதான் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுமாம். கொஞ்ச நேரம் வாயை பொளந்து தூங்குனா என்னென்ன பண்றான் பாருங்க. அடே, இத பார்க்கும் போதே பயமா இருக்கேடா. இவன் கத்துறது 7 மணிக்கு கேட்கும் போலயே. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பக்கத்து ஊருக்கு டூர் இப்படிதான் கூப்பிட்டு போவாங்க. இது ஒரு வகையான விலை உயர்ந்த தேன் கேக். நல்லா இருக்குல்ல? இங்க ஒருத்தர் சூறாவளியா ஜாலியா படம் பிடிச்சிட்டு இருக்கிறார். chairs are flying, the cabanas are flying,
Oh my goodness. இந்த மலை 10 நாள்ல கட்டினாங்களாம். இத பாருங்க, ஏன்டா 200 ரூபாய் இருந்தா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம், இதுக்காக நாங்க பொக்லைன் வாங்கணுமா? இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸை படங்கள்ல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இதுதான் வேர்ல்டு பேராகிளைடிங் சாம்பியன்ஷிப். பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல, அற்புதமான காட்சி. இரண்டாயிரத்தி 22 நியூ ஹேர் ஸ்டைல் இதுதான். முடி வெட்டிட்டு எல்லாரும் ஒரு இக்குவானாவை தலையில வச்சுட்டு போகணும். அடுத்து நம்ம ஊர்லயும் இதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. கப்புள்ஸ் கோல் போட்டோகிராஃபி நடத்துங்கடா. அடா என்னையா பண்ண, நீலாம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல வர வேண்டிய ஆளியா? இது ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு ஸ்கூபா டைவிங். இப்படியெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கணும்னு ஆசை இருக்காடா உங்களுக்கு? இதுல அந்த பொக்லைன் ஆபரேட்டர் மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. செம்ம த்ரில்லிங்கான வேலை. சூழ இருக்கிற தண்ணியை இந்த புத்திசாலிங்க இப்படிதான் எடுப்பாங்க போல. இதுக்கு ஏன்டா சைக்கிள்ல உட்காந்து பறக்கணும்? நார்மலாவே பறக்க வேண்டியதானே? என்ன மரத்தை உடைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இது ஒரு முக்கியமான அறுவடை. ஆமா, 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மரத்துல இருந்து பட்டையை உரிச்சு எடுப்பாங்க. இத பல வகையான உணவுகள், அப்புறம் ஒயின்ஸ், சாம்பைன்லாம் தயாரிக்க பயன்படுத்துவாங்களாம். பிட்புல் நாய் கடிக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கத்தி சண்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? இந்த பாருங்க. நம்ம கூட இருக்கிற சில பேர் இப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கானுங்க. ஆனா நம்ம அந்த டயர்ல உட்கார்ந்திருக்க தம்பி மாதிரி இருக்கிறோம். அட பாவத்தை, காரோட வைப்பரை கொடுத்துட்டு என்னடா பண்றீங்க? Why did you let him? I wouldn't have let him. Oh my God, he's eating it. Oh no. You ugly little. இந்த மனுஷன் மாதிரி யாரும் புதைக்குழியில போய் இப்படி குதிச்சு ஷார்ட்ஸ் பண்ணிடாதீங்க. It's real.
Thought that was just in movies. Yeah, just do it there, mate. Just see how. இவர் ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட். அது மட்டும் இல்ல, புதைக்குழியில இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இவருக்கு நல்லாவே அனுபவம் இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை. இத பார்த்துட்டு இன்னைக்கு பல பேர் அலற போறாங்க. பார்க்க ஏதோ பாசி மாதிரி இருக்குல்ல, இப்ப பாருங்க. யாருக்கெல்லாம் உலகத்தை இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு, லைக் பட்டனை தட்டி விடுங்க பாப்போம். Oh no. Oh God. Oh no. He must be. சில வருஷங்களுக்கு முன்னாடி வடக்கு பிரேசில்ல ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு பல பேர் இது ஏதோ ஏலியனோட வேலைதான்னு அந்த இடத்துக்கு ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க. அங்க அந்த சதுப்பு நிலத்துல 33 அடி திமிங்கலம் செத்து கிடந்திருக்கு. தண்ணீர் இருக்கிற இடத்துல இருந்து வெகு தூரத்துல இது கிடந்திருக்கிறது தான் ஆச்சரியமே. அதனாலதான் ஏலியன் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கான காரணம் ரொம்பவே சிம்பிள். அந்த சதுப்பு நிலத்துல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாம். அதுல அடிச்சிட்டு வரப்பட்டதுதான் இந்த திமிங்கலம்னு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சிருது. அதனால அவங்க பயன்படுத்துற கான்செர்ட் ஹாலை பாருங்க. ட்ரக்ல கொண்டு வராங்க, காத்து அடிக்கிறாங்க, ஃபங்க்ஷனை நடத்துறாங்க. நல்லா இருக்குல்ல? பெரிய பலூன்குள்ள செலிப்ரேஷன். இது 59 அடி உயரமும் 500 பேருக்கான சீட்ஸும் அதுல இருக்குதாம். வெறும் 2 மணி நேரத்துல இதை மடிச்சு வண்டியில ஏத்திரலாம். சுலபமா வேலை முடிஞ்சது. இன்னைக்கு வீடியோவை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு வந்து சில கமெண்ட்ஸை பார்த்துடலாம். வெல்கம் டு கமெண்ட் பாக்ஸ். மிஸ்டர் நைட் ரைடர் ப்ரோ, உங்க வீடியோஸ்லாம் வேற லெவல், கீப் இட் அப் ப்ரோ. எம்எல்ஏ விஜி, பங்கம் பண்ணிட்டீங்க தல. சந்திரலேகா ப்ரோ, யுவர் வாய்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் வெரி கிளியர். ஸ்மைல் அண்ணா, யுவர் வாய்ஸ் இஸ் சூப்பர் அண்ட் வீடியோ இஸ் சோ ஃபன்னி. செல்வா யோகராஜ் ப்ரோ, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியங்கா பிரியா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணி நல்ல கண்டென்ட் போட்டிருக்கீங்க, செம ஃபன். தீபா அண்ணா, உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, சூப்பர். வினிதா முருகன் அண்ணா, உங்க வீடியோஸ் பார்த்தா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிப்பு வந்துடும். கமெண்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு கமெண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோ மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.